ஹேய் ஜானி, என்ன விசேஷங்கள்? ரெட் கஷ் குடிச்சு என்ஜாய் பண்ண போறேன். கலக்கல இருக்கியே ரெட் கஷ் மேன். Thank you dude. இந்த உனக்காக ஒன்னு ஃப்ரீயா தரேன். எனக்கு ஒண்ணு ஓசில கிடைக்குமா? ஹே ரெட் கஷ் மேன், இன்னைக்கு நீ பார்க்க காமெடியா இருக்க. என்ன சொன்ன? நீ ரொம்ப மோசமான பையனா இருக்க. ஃப்ரீயா ரெட் கஷ் குடிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தனை இப்படியா வெறுப்பேத்துவேன்? ஓசில கிடைக்குதுங்கிறதுக்காக என்னால போய் எல்லாம் சொல்ல முடியாது. கனவுல கூட இவ்வளவு அற்புதமான போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. உங்க ஷாப்ல இருக்கிற ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமு. இனி இது உனக்கு தான் ஃப்ரீயா தரேன். Thank you so much. இப்படியே வாயை பொளந்துகிட்டு இருந்தேன்னா ஈதான் உள்ள போகும் ஜானி. சுத்தம். ஹேய், வருத்தப்படாத நண்பா. இந்த கார்டை தரேன், வெச்சுக்கோ. ஃப்ரீயா விளையாடு. அவனுக்கு மட்டும் ஃப்ரீயா தரானுங்க, எனக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கில் ஹேண்ட்ஸமா இருக்கும், ஸ்மார்ட்டா இருக்கும், அதோட கிளாமரா வேற இருக்கும். அதனாலதான் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. ஹேய் ஜானி. ஹேய் ஜானியோட புது ஃப்ரெண்ட். ஏய், அவனுக்கு நான் என் வாலெட்டை கொடுக்கலாம் போல இருக்கு. அது ஏன் வாலெட் பிச்சு புடுவேன். அடுத்த ஸ்டாப்பிங் லேபுக்கு போலாம். ஹேய், சொக்க வைக்கிறது. கில் மாதிரி என்ன கிளாமர் ஆக்குங்க, அப்பதான் இலவசமா எல்லாம் கிடைக்கும். என்ன நினைச்சிட்டு பேசுற? உன்னை irresistible ஆக்க, அதாவது கிளாமரா மாத்துறதுக்கு எங்க கிட்ட டிவைஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு, அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இங்க இருக்கு irresistible making machine. வாவ், நல்லா தான் இருக்கு. அதோட பேரு தான் மகா மட்டமா இருக்கு. இது உன்னை ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனா மாத்துறதோட உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணும். அதை இப்பவே டெஸ்ட் பண்ணு. அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வைரம் பாஞ்ச கட்டையப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் ஆரம்பிங்க. அடேங்கப்பா, கலக்குறீங்களே. ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இலவச பொருட்கள் இனி என் வசம். ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லே ஒரு தனி சுகம். இந்த நாள் முழுக்க இதுங்களோட இருக்க சொன்னா கூட நான் ஜாலியா இருப்பேன். ஹேய், ஹலோ டாடி. ஜானி, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உனக்கு என்ன வீடியோ கேம் வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். இல்ல பேசாம கடையில இருக்கிற எல்லா வீடியோ கேமையும் உனக்கு வாங்கி தந்துடுறேன். அப்படி போடுங்க. டியூகி, நீ ஏன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிற? என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியல. நீ என்னையும் மயக்க ஆரம்பிச்சிட்டப்பா. ஹலோ ரெட் கஷ் மேன். உன்னை இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏன் ரெட் கஷ் எல்லாம் ஃப்ரீ தான். உனக்கு முழுசா தரேன், இதை எடுத்துக்க. அப்படி போடு. இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீ டூ. எப்பா போதும், என்னால தாங்க முடியல. டிவி ஏன் உங்களுக்கு கெடுதல் பண்ணுதுங்கறத பத்தின 30 பேஜ் எஸ்ஸேவை நாளைக்கு நீங்க பண்ணி கொண்டு வரணும். நான் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல் ஆனவன். இல்லவே இல்ல. ஆமா, நீ சரியா தான் சொன்ன. நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நாளைக்கு டபுளா பண்ணி கொண்டு வரணும். என்னது? ஓகே லஞ்ச் லேடி, எல்லாருக்கும் கொடுத்த சாதாரண ஃபுட் எனக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நான் சாதாரண பையன் கிடையாது, ஸ்பெஷலான உங்களுக்கு ஸ்பெஷலா தானே கொடுக்கணும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லனா இதுக்கு மேல ஸ்பெஷலா ஏதாவது கொடுத்துருவேன். ஓகே, கண்டிப்பா இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். அந்த டிவைஸை யூஸ் பண்ணி இன்னும் எனக்கு கொஞ்சம். இங்க யாருமே இல்லையே. சீக்கிரமா போய் பட்டனை தட்டு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. பிரச்சனையை நாம விலை கொடுத்து வாங்காம இருக்கிறது தான் நல்லது. எனக்கு ஃப்ரீயா கிடைக்கிற எல்லாத்துலயும் பாதியும் உனக்கு கொடுக்குறேன். அந்த ரெட் பட்டனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா. அந்த அளவுக்கு நான் பிரகாசமா இல்லையே. இன்னொரு காதை தட்டு. இன்னும் ஓகே. இது ஓகேனா? இனி யாராலையுமே என்ன தவிர்க்க முடியாது. ஜானி டெஸ்ட் வைக்கிற நேரம் இதே. டெஸ்ட் வச்சுதான் ஆகணுமா? வேற என்ன பண்றது? ஏய், இந்த கட்டிப்புடி வைத்தியத்தை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் விடு. கட்டுப்படுத்தவே முடியலையே. அடேங்கப்பா, எழுத்து விளையாடுது. ஸ்கூலுக்கு ஸ்பெல்லிங் SKHOO எல்லாம். மூஞ்சி உடைஞ்ச ஜானிக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா? ஏன்னா இப்போ பாத்து வழிய பொழிய போறேன். இங்க வழிய செல்லக்குட்டி, ராஜா குட்டி, கண்ணு குட்டி, பட்டு குட்டி. வாவ், டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு நண்பா. நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். கண்டிப்பா செய்வேன். அடேங்கப்பா, நல்லா போகுதே. உங்க முகத்துக்கு எல்லாமே ஃப்ரீ. ஏய் ஜொலி ஜொலிக்கிற பையா, எல்லாரையும் சுண்டி இழுக்கிறியே. இங்க ஒரு ஆட்டோகிராஃப் போடுறியா? ஓகே. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சுண்டி இருக்கிற ஜானி டெஸ்டுக்கு நாம இலவசமா எல்லா பொருட்களையும் கொடுக்கலாம். வாங்க. வெச்சுக்கோ. ஓ, அழகா
அழகான குழந்தை. ஆனா எனக்கு இவன் வேணா, நீங்களே வச்சுக்கோங்க. ஓ அப்படியா? உனக்கு நிறைய நல்ல குணங்களும் இருக்கு. இந்த நாள் நமக்கு இனிய நாளா அமைஞ்சிடுச்சு. ஜானி இல்ல ஜானி, அவிஞ்சிடுச்சு. கூட்டமா வந்து கும்மி அடிக்க போறாங்க. நான் ரொம்ப கவர்ச்சியா இருக்கேன்ல, பாராட்ட வராங்க. ஏய் ஜானி டேஸ்ட், அவனோட அழகான முடியில ஒண்ணே கிடைச்சா மட்டும் போதும். எனக்கு அவன் கிட்னி கிடைச்சாலே போதும். என்னய்யா இது ரொம்ப சர்வசாதாரணமா சட்னி கேக்குற மாதிரி கேக்குறான். வாட் டியூக்கி? ஜானி உனக்காக வீடியோ கேம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அத அவங்க கிட்ட கொடுங்க. ஜானி வந்துட்டான். ஜானி உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். அடடா, இந்த பக்கம் போலாம். இப்படி போலாம். சேபா போயிட்டாங்க. நீ எங்க போற? ஃப்ரீயா போடுற பொருட்களுக்கு ஆசைப்பட்டு வந்து நான் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க ஆசைப்படலப்பா. என்ன சத்தம் அது? நாம அதுங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதுங்க நம்மள தொந்தரவு பண்ணாது. புரிஞ்சுது. இந்த நேரத்துல பார்த்தா உன்னோட கவர்ச்சி வெளிப்படணும். ஏய், என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? அது தானா வருதுப்பா. எஸ்கேப்! ஏய், நான் ஜானி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன் பாத்தியா? எனக்கு ஒண்ணு. ஓவரா போடா, பிரச்சனை வரும்னு அப்பவே சொன்னல. ஆமா, கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். லேபுக்கு போலாம். மாறு வேஷத்துல தான் போகணும். சூப்பர். இப்ப யாரும் என்ன பார்க்க முடியாது. ஆமா, நான் எங்க போறேன்னு பார்க்க முடியல. இப்பதான் தெரியுது. ஜானி நீ மறுபடியும் மினுமினுக்கிற. அடடா! அதோ அங்கதான் இருக்கா நம்ம கனவு கண்ணு ஜானி. என் சந்தோஷத்தை களவாடுற இந்த கவர்ச்சி எனக்கு வேண்டாம். கூட்டமா சேர்ந்து நம்மள பிச்சு எடுக்க போறாங்கப்பா. உயிர்மலாசர் தான் எங்க கூட வாங்க. அப்ப டியூக்கி என்ன பண்றது? அவனுக்கு பிரச்சனையே இல்ல, ஏன்னா அவன் கவர்ச்சியா இல்ல. ஹேய், சந்தடி சாக்குல என்ன கலாகிறியா? பாத்து போயிட்டு வா ஜானி. என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. ஜானி என் நெத்தியில சைன் போடுறியா? இல்ல, என் நெத்தியில போடு, அது பெருசு. அச்சச்சோ, நீங்க ரெண்டு பேரும் கூட வா, காப்பாத்துங்க. ஜெனரல், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா உதவி செய்யறேன் கவர்ச்சி மிகு ஜானியே. என் கூட இங்க வா. உன் டிஎன்ஏவை சோல்ஜர்ஸ்க்கு பாஸ் பண்ற வரைக்கும் நீ இங்க பாதுகாப்பா இருப்ப. உன்ன மாதிரியே அவங்களும் நல்ல கவர்ச்சி ஆயிட்டாங்கன்னா எதிரிகள் எல்லாம் சுலபமா விழுந்துருவாங்க. இது எனக்கு எந்த வகையில உதவ போகுது? யோசிச்சு சொல்றேன். கண்டிப்பா உதவாது. நான் எப்படியாவது பழையபடி நார்மல் ஆகணும். முதல்ல இங்க ஒரு ஆட்டோகிராஃப் போடு. நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல எல்லார்கிட்டயும் இத காட்டணும். என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க. கவர்ச்சி இல்லாத, களங்கம் இல்லாத என்னோட பழைய வாழ்க்கை தான் வேணும். டியூக்கி, நீ என்ன காப்பாத்திட்ட. எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, அதான் வந்தேன். ஹலோ மை டியர் ஜானி டெஸ்ட். இந்த ஆள நீ எப்படி கூட்டிட்டு வந்த? ஓ, என்னால நம்பவே முடியல. முறையா ஜானி கூட சேர்ந்து நான் ஒரு பெயிண்டிங்க்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் ப்ளீஸ் இங்க ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. போடுறேன். மரியாதையா லேபுக்கு போயிடலாம், வா. ஜானி 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 அவங்க கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும். அப்பதான் உள்ள போக முடியும், பழைய ஜானியா மாற முடியும். ஜானி 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 ஏய், இங்க பாருங்க, ஜானி வந்திருக்காரு. அப்பா கோச்சுக்க மாட்டார்ல டியூக்கி? கோச்சுக்கிட்டோம், உங்க அப்பா தானே. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கவர்ச்சி விஷயம் எல்லாம் வேண்டாம். என்ன பழையபடியே மாத்திடுங்க. கண்டிப்பா. ஏய், என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? இது தெரியாம நடந்துருச்சு. ஹேய், இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. அவன் கேட்டதா தானே? எப்பல இருந்து நீங்க ரெண்டு பேரும் பல்பானீங்க? எங்க அனுமதி இல்லாம எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண இப்படிதான் பண்ணுவோம். வாஸ்தவம் தான். இனிமே நாங்க இந்த தப்ப பண்ண மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணா எப்படி ஜானி? நாங்க தான் எடுத்துக்கிறோம். ஓகே, நல்லதா போச்சு. இப்ப போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யார் இவன்? நான் தான் ஜானி டெஸ்ட். ஓ, இவன் ஒன்னும் அவ்வளவு ஸ்பெஷல் இல்ல. இவனை பார்க்க எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? அப்படி போடு. நார்மலா இருக்கிறது தான் சூப்பரா இருக்கு. ஆமாம்பா. எதுக்காக நீ என்ன மறுபடியும் கட்டி பிடிக்கிற டியூக்கி? எது எப்படி இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவன் நீதான் ஜானி.